சுந்தரபுரி மன்னராக விளங்கிய வீரபாண்டியனுக்கு ஒரு நாள் இரவு விசித்திரமான கனவு ஒன்று வந்தது. கனவில் அவனது பற்கள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து அவன் பொக்கை வாயுடன் நின்று கொண்டிருந்தான். காலையில் கண் விழித்த போது அவனது இதயம் படபடவென அடித்தது. இந்த கனவு வெறும் கனவல்ல, இதற்கு ஏதோ ஆழமான அர்த்தம் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு உள்ளுணர்வு உணர்த்தியது. அன்று மாலையே நாடி ஜோதிடர் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார். அவர் தன் ஓலைச்சுவடியை புரட்டி பொக்கைவாய் கனவு பற்றிய பதிவை வாசித்தார். இந்த கனவு மிகவும் முக்கியமானது. இதன் பொருள், உங்கள் மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள். நீங்கள் தனிமையில் வாழ வேண்டியிருக்கும். இதை கேட்ட வீரபாண்டியனின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஜோதிடர் பயந்து நடுங்கினார். போதும், உன் வார்த்தைகள் என் மனதை புண்படுத்திவிட்டன. இவனை சிறையில் அடையுங்கள் என்று மன்னன் ஆணையிட்டான். ஆனால் மன்னனின் மனம் இன்னும் அமைதியடையவில்லை. அடுத்த நாள் மற்றொரு புகழ்பெற்ற நாடி ஜோதிடர் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார். அவரது கூர்மையான பார்வையும் அமைதியான பேச்சும் அனைவரையும் கவர்ந்தது. மன்னன் தன் கனவை விவரித்ததும் அதே ஓலைச்சுவடியை எடுத்து ஆராய்ந்தார். அவர் மெதுவாக புன்னகைத்து, மன்னா, இந்த கனவு உங்களுக்கு மிகப்பெரிய வரத்தை உணர்த்துகிறது என்று தொடங்கினார். என்ன வரம் என்று மன்னன் ஆவலுடன் கேட்டான். உங்கள் சொந்த பந்தங்களையெல்லாம் விட நீங்கள் நீண்ட காலம் நீடித்து வாழ்வீர்கள். உங்கள் ஆயுள் மிக நீளமானது. உங்கள் ஆட்சி பல்லாண்டுகள் செழித்து வளரும் என்று புன்னகையுடன் கூறினார். வீரபாண்டியனின் முகத்தில் மலர்ச்சி பரவியது. நீ சொல்வது உண்மையாக இருக்கட்டும் என்று கூறி அவருக்கு தங்க நாணயங்கள், பட்டுத் துணிகள் மற்றும் அரண்மனையில் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை வழங்கினான். மந்திரி இந்த இரு ஜோதிடர்களின் விளக்கங்களை கேட்டு ஆச்சரியமடைந்தார். மன்னா, இருவரும் ஒரே ஓலைச்சுவடியை படித்தார்கள். ஆனால் ஒருவர் உங்கள் மனதை புண்படுத்தினார், மற்றவர் உங்கள் மனதை குளிர்வித்தார். இதில் என்ன ரகசியம் என்று கேட்டார். வீரபாண்டியன் சிரித்தபடி கூறினான், மந்திரியே, வார்த்தைகளின் சக்தியை புரிந்து கொள். ஒரே உண்மையை வெவ்வேறு விதமாகச் சொல்லலாம். ஒருவர் இழப்பை பற்றி பேசினார், இன்னொருவர் ஆயுளை பற்றி பேசினார். உண்மை ஒன்றுதான், ஆனால் வார்த்தைகளின் தேர்வு மனதை மாற்றிவிடும். நீதி, வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசினால் வாழ்வில் வெற்றி பெறலாம்.